அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே, ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுத்தமான எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. நீயா எள்ளு வாங்கி ஆட்டிக்கணும். எள்ளெல்லாம் ஒரு எள்ளு வந்து வயல்ல போட்டோம். அதெல்லாம் வராது. கடையில குடோன்ல வச்சிருப்பாங்க. ஒரு 20 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் வெல்லம் வாங்கிட்டு போ. வெல்லம் அச்சு வெல்லம் வாங்கிட்டு போய் அச்சு வெல்லம் வாங்கிட்டு போ. ஒரு 20 கிலோ எள்ளு வாங்கினா 10 லிட்டர் எண்ணெய் வரும். அதை கொண்டு வந்து பத்திரமா மூடி நல்லா பிளாஸ்டிக் குடம் இல்லைன்னா சில்வர் குடம் சில்வர் போனி அது மாதிரி போட்டு நல்லா பத்திரமா போட்டு வச்சுக்க. அசையாம வீட்டுல கட்டி வச்சுக்க. பாதுகாப்பா நம்ம ஒரு வருஷத்துக்கே வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தான் தொப்புல தடவிக்கலாம். அந்த எண்ணெய் தான் சமையலுக்கு யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் அதேதான். அப்புறம் இந்த பிரண்டன் ஒண்ணு இருக்கு. பிரண்டன் அது கிடைச்சா கூட இந்த கொழுந்து கிடைச்சா கூட அது கரெக்டா அத சொல்றேன் கேட்டுக்க. அதாவது அத கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தணும். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தினா போதும். கொஞ்சமா ஊத்தி அந்த பிரண்டைய நார்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு சின்ன சின்னதா கிள்ளி போட்டு அதுல ரெடியா வச்சுக்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறணும். அதை கடுகு போட்டு பாரு, வெடிக்க ஆரம்பிக்கும். சூடு ஏறிச்சு இல்லையா? இல்லைன்னா மிளகா போட்டுக்கலாம். வர மிளகா போட்டுனா லேசா கருவும். அப்ப பாத்துட்டே இருக்கணும். நீ பாட்டுக்கு எண்ணெயை ஊத்திட்டு அங்கேயும் பாத்தீங்கன்னா சுத்தமா வேஸ்டா போயிடும். பாத்துட்டே இருக்கணும். எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணணும். பாத்துட்டே இருக்கணும். மிளகாய போட்டுனா கருவும். இல்லைன்னாக்கா பச்சை கறிவேப்பிலை போட்டா பொரியும். கடுகு போட்டா அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். டக்குனு நீ இந்த பிரண்டைய ரெடியா வச்சிரு. பிரண்டைய ரெடியா வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரண்டைய போடணும். பிரண்டைய போட்டுனா நுரையா வரும். சடன்னு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். நுரையா வரும். அப்புறம் பார்த்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த நுரை கொஞ்சம் பாதி நுரை அடங்கிடும். அப்படியே வறுக்கணும். வறுக்கிறது தான் அந்த எண்ணெயில. அப்படியே நுரை வந்து முதல் நுரை அதிகமா வரும். அப்புறம் பாதி நுரை குறைஞ்சிடும். அப்படியே அந்த நுரை குறைஞ்ச உடனே அப்படியே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஏதாவது போடுற மாதிரி ஏதாவது வெங்காயம் ஏதாவது போடுற மாதிரி தான் போடலாம். இல்ல அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சிடணும். அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சிடணும். தனியா அப்படி வச்சுட்டு மற்ற பொருள் காய்கறி வெங்காயம் ஏதாவது போட்டு வேக வைக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு முட்டைக்கோசு கேரட்டு பீட்ரூட் ஏதோ ஒரு காயை வேக வை. நல்லா தண்ணியில கொதிக்க வைக்கிற. தனியா வேக வச்சுட்டு அதுல இந்த எண்ணெய் இந்த பிரண்டைய சொன்ன தனியா எடுத்து சொன்ன பிரண்டைய அதை போட்டு அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும். அப்பதான் நம்ம நல்லா 100 எஃபெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். பிரண்டைய வந்து சூடு கம்மியா போட்டு வறுத்தாலும் அது பலன் கிடையாது. ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப முருக விட்டு நீ ரொம்ப வறுத்துட்டேன்னு வச்சுக்க இந்த பிரண்டைய, அப்பவும் ரிசல்ட் கிடைக்காது. 0 ஆயிடும். கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் போடணும்னு பொரியும் இந்த பிரண்டை. அப்புறம் அந்த நுரை கொஞ்சம் பாதி நுரை குறைஞ்சிடும். அந்த கரெக்டா எடுத்துக்கணும். எடுத்து அப்படியே வச்சிடணும். நம்ம திருப்பி வந்து அந்த பிரண்டையோட அதோட சேர்த்து எல்லாம் போட்டு வேகச்சு பீட்ரூட் அல்லது கேரட்டு அல்லது வந்து முட்டைக்கோசு ஏதோ ஒண்ணு போட்டு வேக வச்சு மிக்சியில போட்டு அரைச்சின்னு வச்சுக்குவோம் துவையில. அது சரியா வராது. அந்த எண்ணெயில பொரிஞ்ச உடனே அப்படியே எடுத்து மிக்சியில கொண்டு போகணும். சொல்றது புரியுதா? தனியா நீ முட்டைக்கோசு இருக்குன்னு வச்சுக்கோ. முட்டைக்கோசு பீட்ரூட் தனியா வேணா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அது ரெண்டா கலந்துக்கலாம். அந்த பிரண்டைய நான் வந்து ஒரு 5-6 தடவை தப்பா செஞ்சுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த மாதிரி சாப்பிடும் போது உனக்கு உடம்பு நல்ல ஞாபக சக்தி, பசி தூண்டுறதா இருக்கட்டும், அல்லது வந்து எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். மனசு காய்கறி வேக வைக்கிறோம்ல அந்த பிரண்டையோட சேர்த்து போட்டு அரைக்கணும். சேர்த்து வேக வைக்க கூடாது. வறுத்துட்டு இல்ல அவ்வளவுதான். அப்படியே வந்து அந்த பிரண்டைய தனியா வதக்கிட்டு தனியா வச்சுட்டு இந்த காயை வேக வச்சு அரைச்சிடணும். அப்படி சட்னி மாதிரி அப்படி செய்யணும். அப்பதான் இந்த பிரண்டையோட பலன் கிடைக்கும் உனக்கு. வேற எந்த ரூட்ல போனாலும் இந்த பிரண்டையோட பவர் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். மிளகா போட்டுக்கலாமா? இல்ல மிளகா போட்டுக்கலாமா? மிளகா நீ பிரண்டை முன்னாடியே போட சொன்னேன். முதல்ல வந்து எண்ணெய் சூடேறப்ப கூட மிளகாய போட்டுட்டு செக் பண்ணிக்கிட்டு மிளகா லேசா கருப்பாகும். போட்ட உடனே அப்படியே போட்டுரு. முன்னாடி எண்ணெயை ஊத்தும் போது மிளகாய போட்டுலாம். அப்போ வந்து மிளகாய் வந்து லேசா கருப்பான உடனே சூடு ஏறிச்சுன்னு அர்த்தம். உடனே பிரண்டைய போட்டுரு. அவ்வளவுதான். சரி. அரைக்கும் போது உப்பு போட்டுக்க கொஞ்சம். அவ்வளவுதான். மறக்காம உப்பு போட்டுக்கினா அரைச்சிடு. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாரு. அப்பதான் என்னன்னு தெரியும். அப்ப வந்து உனக்கு 2 நாளைக்கு வந்து நல்லா உடம்பு நல்லா தெரியும். வித்தியாசம் தெரியும்.
நல்ல மைண்ட், நல்ல மனசு நல்லா வேலை செய்யும், சிந்தனைகள் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும், எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், கை எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், உனக்கு ஒரு பவர் வந்த மாதிரி உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு பாரு, பிரண்டை எல்லாம் கிடைக்கும் உனக்கு, அங்க வேலியில கிடைக்கும். நம்ம வீட்டு வேலியிலே இருக்கு எல்லாமே, அம்மா ஆளாக்கி வச்சிருக்கு. அந்த பிரண்டை சும்மா ஒரு கைப்பிடி கொஞ்சம் எடுத்தா போதும். பிரண்டை நீ கொழுந்து பிரண்டையா எடுத்துக்க, அந்த நாரை உரிச்சு எடுத்துக்க, கொஞ்சமா வச்சு ஒரு கைப்பிடி வச்சுக்க, பறிச்சு ரெடியா வச்சுக்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி இந்த மிளகாயை போட்டுரு. மிளகாயை போடும்போது கருப்பாகும், லேசா கருப்பான உடனே இந்த பிரண்டையை போட்டுரு. நான் அந்த மிளகாயை எடுத்துருவேன், மிளகாய் கடைசியில அந்த மிக்சியில அரைக்கும் போது மிளகாயெல்லாம் எடுத்துருவேன், அதை போடவே மாட்டேன். சும்மா லேசா காரத்துக்கு போடுவேன், காரமே சாப்பிடுறது இல்ல. எடுத்துறது நல்லது, காரம் வேணும்னா நீ அப்படியே விட்டுறலாம். போடல காரம் சாப்பிட்டாவே உடம்புலாம் எரியும், குடல் எரியும். சும்மா 2 மிளகா போட்டுட்டு எடுத்துருவேன். லேசா காரம் இருக்கும், லேசா. தண்ணியில வேக வச்சோம்னா ரொம்ப காரம் ஏறிக்கும். அப்படியே உடனே எண்ணெயில போட்டு அப்புறம் கரெக்டா எடுத்துருவேன். தண்ணி கொதிக்கும் போதெல்லாம் போட மாட்டேன், மிளகாய போட மாட்டேன், அதை எடுத்துருவேன். சட்னி மாதிரி அரைச்சிட்டு மிக்சியில அரைச்சி நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும். 2 நாளைக்கு அந்த பவர் இருக்கும். ஆனா நீ தப்பா செஞ்சீன்னு வச்சுக்க, அந்த ஓவரா ஹீட் பண்ற அல்லது ஹீட்டிங் கம்மியா கொடுத்துட்டோம்னா அந்த பிரண்டையோட இது நமக்கு வேலை செய்யாது. ரொம்ப 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 யோசனை பண்ணி பார்த்தேன். இதே பிரண்டைய பச்சையா திங்குது, ஆடு மாடெல்லாம் பிரண்டைய பச்சையா தின்றுது. எல்லா ஆடும் திங்காது, சில ஆடுங்க திங்க. குறும்பாடு திங்குன்னு நினைக்கிறேன். குறும்பாடு இருக்குல்ல, வெள்ளை வெள்ளையா இருக்குமே, முடி நிறைய இருக்கும் வெள்ளை வெள்ளையா, அந்த குறும்பாடுன்னு சொல்றோம்ல, செம்மறி ஆடு அது திங்கும். அது தின்றும், அது எல்லாம் வேப்பந்தலையே தின்றும். வேப்பந்தலை ஒரு தலைய கூட விடாது. சரிம்மா, இது செய்ய உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். சுகருக்கு தான் சொல்லிட்டேன். மீதி எல்லா விஷயமே வீடியோ பாத்துட்டு தான் இருக்கியா? செல்லு வாங்கினியா இல்லையா? செல்லு வாங்கல. என்ன காரணம் தெரியல, யாரும் இத யாராவது ஏதாவது சொல்லி போடுவாங்களா, வந்துருவாங்களா, எதான் பயந்துட்டு கிடக்குற. அப்படிதானே? ஆமா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. செல்லு வாங்குறது எதுக்கு வாங்குறது தெரியுமா? இதெல்லாம் அப்பப்பைக்கு பாக்கணும். என்னென்ன வருது, சிவனோட இருக்கிறதுக்கு தான் செல்லு வாங்க சொன்னேன். நம்ம சொல்றோம், பாக்குறவங்க தவறா இது பண்ணுவாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? அவங்க எதையும் நினைச்சிட்டு போறாங்க, நம்ம ஒண்ணும் தப்பு சொல்லல, அததான் பாக்கணும். நம்ம கரெக்டா இருந்த மாதிரி தீர்ந்து போச்சு. யாரையே சொல்லிட்டு போறாங்க இதோ, அதெல்லாம் சிவன் பாத்துக்குவாரு. இப்ப நான் கூட தான் இங்க இருக்கிறேன்னா எவ்வளவு கூட பிரச்சனை வர்ற மாதிரி வந்துட்டு ஓடி போயிடுச்சு. உண்மையிலே பிரச்சனை வர மாதிரி இருக்கும். எப்படிதான் ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி வந்தது பயங்கரமா. என்னடா இப்படி வருதே, ஏதோ நேரங்காரம் கோளாரா என்னன்னு தெரியல நினைச்சிட்டு இருந்தேன். 2 நாளா குழப்பிக்கிட்டே இருந்தது. அப்புறம் தலைதறிக்க ஓடி போயிடுச்சு. அப்புறம் இனிமே வராதுங்கறது ஒரு கன்ஃபார்மேஷன், பிரச்சனை இனிமே வராது அப்படின்னு. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல யாரும் வர மாட்டாங்க, 100 சைலண்டா இருக்குது, தொந்தரவே கிடையாது. இப்ப இப்ப வேலி போட்டேன், இப்ப யாருமே வரவே முடியாது. சுத்தமா வேலி போட்டு 6 அடி உயரம் வளைய போட்டுட்டேன். அதெல்லாம் நீ வாட்ஸ்அப் இருந்தா பாக்கலாம். வாட்ஸ்அப் இல்ல, செல்லு இல்லங்கிற, இந்த வேலைக்கு போறேங்கிற, திருப்பி அதான் இந்த விதிப்படி வாழ்க்கை நடக்குது உனக்கெல்லாம். அத மாத்தலாம்னா நீ அதை எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிற. எனக்கு பாதி கர்மா குறைஞ்சிட்டு. அத நம்ம மெயின் நான் சொல்லி கொடுக்குற ரகசியமே வீடியோ போட்டதே 100க்கு 100 போகும்போது வெற்றியே கிடைக்கும். 99 கூட வெற்றி பெறும். ஒரு நிமிஷம், என்ன எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. அதெல்லாம் கரெக்ட். நீ நான் சொல்ற ரகசியமே என்னன்னா, 100 பாயிண்ட் போகும்போதுதான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிடலாம். நீ 99ல நின்னுட்டு இருந்தீங்கன்னா தோல்விதான் உனக்கு வரும். அதனாலதான் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, ஏன் சிவன்கிட்ட வர மாட்டேங்கிறாங்கன்னா, கடவுளை நம்பி வர முடியாது. 100 முழுமையா, அதான் முழுமைன்னா என்ன அர்த்தம்? முழுமைங்கிற முக்தி முழுமை. அப்ப என்ன அர்த்தம்னா 100 பாயிண்ட் அக்யூரேட்டா போகும்போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் அப்ப அதுல கொஞ்சம் ஏதாவது 99% வந்துட்டப்பா, கொஞ்சம் சரியா இல்லாம இருக்கிறேன்னா நீ நான் 100 சந்தோஷமா இருப்பேன், 100 நான் கரெக்டா இருப்பேன், இனி தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். முழு முயற்சி பண்ணணும், முழுமையா அதுல சரண்டர், டோட்டல் சரண்டர், முழுமையா சரணடையும் போதுதான் ரிசல்ட் கிடைக்கும், வெற்றி அடையுத. அதை விட்டுட்டு சரணடைகிறேன்னு சொல்லிவிட்டு
நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி கவலைப்பட்டுனோம்னா சரியா வராது. ஆமா ஆமா. இப்ப நீ ஒரு ரகசியம்ட்டு சொல்லக்கூடாதுன்னா வாய் மூச்சு விடக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆனா நீ என்ன பண்ற, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீ நான் ஒரு ரகசியம் இருக்குது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது அப்படி சுத்தமா அடுத்தவங்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் இந்த 100 பாயிண்ட்ங்கிறது. நீ வந்து ரகசியம் நான் ஒரு விஷயம் நினைச்சிருக்கேன் அப்படி இப்படி எதையாவது உளறன்னு வச்சு தேவையில்லாம அப்புறம் ஒரு உங்க டாக்டர் உங்க பொண்ணு ஆகட்டும் அப்பா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க சொல்லு கேட்டாங்க நான் அந்த வார்த்தைய லூஸ் மாதிரி உளறுதுல என்னன்னு சொல்லு பாப்பா மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, குழப்பிக்குவாங்கல்ல. இது தேவையா? அது மாதிரி 100 பாயிண்ட்னா ஒவ்வொன்றையும் கரெக்டா நம்ம இருக்கணும். அதை அப்படியே வெளியில ஆட்டி பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்த பேசுறதான் பேசணும், பேசக்கூடாது. அது மாதிரி தேவையானதை செய்யணும், தேவையில்லாத செய்யக்கூடாது. தேவையில்லாத நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையானது முக்கியமானதுலாம் நம்ம இழந்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா. அதனால என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வந்து 100 பாயிண்ட் அது ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்க. நம்பிக்கைனா 100 இருக்கணும், சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்ப 100 தெளிவுனா அதுல சந்தேகப்படக்கூடாது. 100 தெளிவுனா குழப்பமே இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். இது இப்படித்தான் குரு சொல்லிட்டாரு, குருநாதர் சொல்லிட்டாருப்பா, நம்ம தான் சிவன்ட்டாரு, அது சந்தேகம் வரக்கூடாது. நம்ம சிவமான்னு சந்தேகம் வரக்கூடாதுல்ல, தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கணும்ல. அதை வீடியோல எல்லாம் சொல்லிட்டேன், வீடியோல எல்லாம் சொல்லிட்டேன். அதான் அடுத்தடுத்து வீடியோல எல்லா வீடியோவும் பார்த்தாதான் புரியும். எல்லா வீடியோ பார்க்கும்போது சந்தேகம் வராது, தெளிவா நம்ம தான் சிவங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கைனா என்னன்னு சொல்லிட்டேன். நம்பிக்கை சந்தேகம் வரக்கூடாது, அதுல 100 பாயிண்ட் உறுதியா இருக்கணும். நம்பிக்கைனா என்ன, அவர் இருக்கிறார் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்பிட்டோம், சரணடைஞ்சிட்டோம், டோட்டலா சரணடைஞ்சிட்டோம். 100 அன்பு 100 சரணடைஞ்சிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சம் அவரே முக்கியமா நினைக்கிறோம், அவ்வளவுதான். அவரே கதி. 100 முக்கியமா அவர் நினைக்கிறோம். அப்படிங்கும்போது அதுல 100 போயிடணும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவலைப்பட்டுக்கலாம், கொஞ்சம் குழப்பிக்கலாம், கொஞ்சம் பயந்துக்கலாம். பயப்படாத, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். இப்ப வந்து நீ ஏதோ உணவு சேராத உணவு சாப்பிட்டுருக்க, எண்ணெயா இருக்கலாம், ஏதோ ஒரு மசாலாவா இருக்கலாம், சேராத உணவு சாப்பிட்டுருக்கனால வாந்தி வருது. அது ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கலாம், அல்லது யாராவது உனக்கு தவறான ஏதாவது கொடுத்துருக்கலாம், உனக்கு தெரியாம கூட கொடுத்துருப்பாங்க, கலந்து கூட ஏதோ ஒண்ணு கலந்து கூட உனக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏதோ ஒரு கலந்து கூட உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, ஏமாத்திடுவாங்க. இருக்கலாம் சொல்றேன், சாப்பாட்டுலயோ கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒண்ணு, டீலயோ டீ குடிக்கிறதுலயோ எல்லா இதுலயோ ஒண்ணு கலந்து கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப எச்சரிக்கை கவனம் மாதிரி. யார்ட்டையும் விரோதம் பிரச்சனை எல்லாம் எதுவும் பேச்சு வச்சுக்காத, விரோதம் பண்ணிக்காத, யாரையும் விரோதமா நினைக்காத, எல்லாரும் நல்லதுன்னு விட்டுரு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு மனசுல பயம் வருதா, அப்பா பயமா இருக்கு நீங்க பாத்துங்க, கவலையா இருக்கா நீங்க பாத்துங்க, பயமே இருக்க கூடாது. பயப்படுறதுக்கு பயப்படணும். உதாரணம் சொல்றேன் கேட்டுக்க. இப்ப நீ ஒரு கடையில போய், ஒரு மளிகை கடையில போய் ஒரு பொருள் வாங்குற, அதுல நிறைய பாய்சன் கலந்துருக்க. இப்ப ஒரு ரவை வாங்குறேன்னு வச்சுக்க, உப்புமா செய்யறேன் ரவை வாங்குற, கோதுமை ரவை ஏதோ ரவை வாங்குற, பாக்கெட்ல அடைச்சிருக்கிற ஒரு பொருளை வாங்குற, மசாலா தூளே வச்சுக்க, அதெல்லாம் பாய்சன் தான். நீ சொந்தமா தான் மிளகா வச்சு மசாலா அரைக்கணும், கொத்தமல்லி போட்டு மிளகா போட்டு நீ தான் அரைச்சு வச்சுக்கணும். 1 கிலோ 2 கிலோ ஒரு 2-3 மாசத்துக்கு தேவையானது. மஞ்சத்தூள் நீ தான் அரைச்சு வச்சுக்கணும். கடையில போய் மஞ்சத்தூள் வாங்கினா அதுல பாய்சன் இருக்கு. ரவையிலயும் அதே மாதிரி, ரவை உப்புமா செய்யறோம்னா அதுலயும் பாய்சன் இருக்கு. அப்ப நம்ம அதுல அது பயப்படணும்ல, நமக்கு இதுக்கு அதுக்கு பயப்படணும். ஒரு தவறு செய்யறதுக்கு பயப்படணும், எச்சரிக்கையா இருக்கணும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வம், திருடிட்டு போயிடலாம்னு நினைச்சோம்னா நினைக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாரு. நினைக்கவே கூடாது, நினைக்க கூட கூடாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், பயப்படுறதுக்கு பயப்படணும். கெட்ட சிந்தனை வரவே தப்பு, அதுக்கு நம்ம பயப்படணும். ஆமா, கெட்ட சிந்தனை வரக்கூடாது. ஆமா, அதுவும் தப்பு தானே, அது பயப்படணும், அது வரக்கூடாதுன்னு ஓடணும். அதே மாதிரி இந்த கடையில இந்த மாதிரி பாய்சன் கலந்து விற்கிறான், நம்ம அதெல்லாம் வாங்க கூடாதுங்கிறதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். உணவு பொருள், ஆமா, தண்ணி சேராதா, மழை தண்ணி மழையில நினையக்கூடாது, இதுக்கெல்லாம் பயந்துதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் எச்சரிக்கையா இருக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். மழையில நினைஞ்சிட்டே அதுக்கு என்ன செய்யணும், அது கொடையை வச்சுக்கணும், இல்ல கேரி பேக் வச்சுக்கணும், எதுவும் தலை நினையக்கூடாது. அவ்வளவு மழையில பச்சை தண்ணி குடிச்சா கூட சில சமயத்துல காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தா போச்சு, அவ்வளவு 2 நாளைக்கு நம்ம கதை, அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணும், மாத்திரை ரெடியா வச்சுக்கணும், காய்ச்சல் மாத்திரை ரெடியா வச்சுக்கணும். காய்ச்சல் லேசா வந்தா கூட டக்குனு அந்த மாத்திரையை போட்டுக்கிற மாதிரி ரெடியா கையில வச்சிருக்கணும் எப்பயுமே.
அப்ப வாங்கி வச்சுக்கணும். 2 மாசத்துக்கு புதுசு புதுசா வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கணும் காய்ச்சல் மாத்திரை. காய்ச்சல் வந்தா டக்குன்னு போட்டு ஆஃப் ஆயிடும். சுடுதண்ணி தான் குடிக்கணும். சுடுதண்ணி ஆற வச்சு குடிக்கணும். திருப்பி பச்சை தண்ணியை குடிச்சா எப்படி காய்ச்சல் சரியாகும் அப்புறம்? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஏகப்பட்ட விஷயம். திருப்பி திருப்பி தவறு நடந்துருச்சு, திருப்பி அந்த தவறு வராம எச்சரிக்கையா பாத்துக்கணும். அதனால பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். அது திருவள்ளுவர் அதுக்குள்ள ஒரு குறள் சொல்லியிருக்காரு, அஞ்சத்தக்கது அஞ்சாமை, அஞ்சாமை பேதமைன்ட்டாரு. அஞ்சத்தக்கது அஞ்சுவது அறிவார் தொழில். குறள் புரியுதா? புரியுது. அஞ்சத்தக்க அஞ்சாமை பேதமை. பேதமைனா முட்டாள்தனம். அஞ்சத்தக்க பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம பயப்படணும். ஆமா. அஞ்சத்தக்க அஞ்சாமை பேதமை, அஞ்சத்தக்க அஞ்சுவது அறிவுடையார் தொழில். இதுக்கெல்லாம் பயப்படணும், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஒரு விதத்துல நீ தைரியமா இருக்கணும், பயப்படவே கூடாது. பயமே ஜீரோ, பயப்படவே கூடாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்படணும். அதே மாதிரி இன்னொரு கருத்து சொல்றேன் கேட்டுக்க. இப்ப இப்ப நீ உடம்பு நல்லா இருக்கிறது தான் எல்லா முயற்சியும் செய்யற. ஒவ்வொரு முயற்சியுமே இப்ப எல்லாம் இவ்வளவு தூரம் சொன்னேன். எல்லா முயற்சியுமே உடம்பு நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு முயற்சி எடுக்கிற. ஆனா உடம்பு பாதிக்கிற மாதிரியான இதை நீ செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் டீ குடிக்கணும், காலையில மட்டும் தான் டீ குடிக்கணும்னு சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ற? அது கட்டுப்பாடு. சரி, ஒரு டீ குடிச்சிடலாம், காலையில எழுந்திரிச்சோன்னு காலை ஏதோ டீ காஃபி ஏதோ ஒன்று குடிச்சுக்கிறோம், அதோட முடிச்சிடும். இப்போ நீ சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு ஒரு டீ குடிச்சேன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? நைட்டு கூட தூக்கம் வராது. தூக்கம் கெட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் சரியா தூங்கலன்னா அப்புறம் எங்க போய் அடுத்த நாள் சரியா வரும்? தூக்கம் சரியா இருக்காதுன்னா அப்புறம் உடம்பு டல் ஆயிடும். தப்பா காலையில குடிச்சா ரைட்டு, அது பொழுதுக்கு முழிச்சிட்டு இருக்கிறோம், ரைட்டு. சாயந்தரம் போயிட்டு 6 மணிக்கு டீயை குடிச்சா தப்பு தானே? அதனால என்னன்னா நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இதுல. அப்ப என்னன்னா நீ நல்லா வர்றதுதான் இவ்வளவு முயற்சி எடுக்கிற. உடம்பு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கும், இவ்வளவு முயற்சி எடுக்கிற. ஆனா நீ கெட்டு போற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், தேவையில்லாம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அது சேராது. இந்த கூல்ட்ரிங்க்ஸும் சேராது, ஆனா குடிக்கிற. புரியுது உனக்கு? தேவையில்லை, ஆனா குடிச்சோம்னா ஆகும், பாதிக்கும். எப்படி டீ குடிச்சா காலையில குடிச்சா ஓகே, சாயந்தரம் குடிச்சா பாதிக்கும், தூக்கம் கெட்டு போகுதுல. 9 மணிக்கு தூங்கணும், ஆனா டீ குடிச்சா என்ன ஆகும்? நைட்டு 12 மணி 1 மணி நேரம் தூங்குறதுக்கு அப்புறம் தூக்கமே வராது சரியா. தூக்கம் வராட்டி சும்மா இருப்பியா? அப்புறம் அதை பேசி இதை போய் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப. புரியுதா? தூக்கம் வரணும் என்ன பண்ணுவ? பிறண்ட படுத்து பல குழப்பமாயிடும். தூங்கிடுற, தூக்கம் வரல என்னென்னமோ நடக்கும். ஆமா, அதனால ஒரு தப்புக்கு 9 தப்பு நடக்கும். அப்புறம் அடுத்த நாள் பூரா தூக்கம் சத்து இருக்காது. அப்புறம் வேலையே ஒழுங்கா நடக்காது, எல்லாமே குட்டிச்சோறு. அடுத்த நாள் பூரா குட்டிச்சோறு ஆயிடும். ஒரு டீயை குடிக்க போவ பல குழப்பம். என்ன சொல், நிறைய விளக்கம் இருக்கு அதுக்கு, அனுபவிச்சுதான் சொல்றேன். நீ சாயந்தரமே டீ குடிச்சுனா நைட்டு தூக்கம் வராம இந்த செல்ல பாத்துட்டு ஏதோ ஒண்ணு தேவையில்லாத ஈடுபாடு பண்ணிட்டு கடைசியில பார்த்தா நைட்டு 1 மணிக்கு உன்னுடைய எனர்ஜி பூரா லாஸ் ஆயிடும். இருக்கிற எனர்ஜி பூரா லாஸ் ஆயிட்டு தூக்கம் இல்லாம எனர்ஜி பூரா போய் ஓப்பனா சொல்றேன், அப்புறம் அடுத்த நாள் பூரா ஒண்ணுமே சுத்தமா சரியா வராது, பல குழப்பம். ஒரு டீ குடிக்க போவ, சாயந்தரம் குடிக்க போவ, எவ்வளவு குழப்பம் வருது. அதனால சொல்றேன், நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு முயற்சி நம்ம எடுக்கிறோம். ஆனா ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம என்ன பண்றோம், அதை கெடுத்துக்கிற மாதிரி வேலையும் செய்யக்கூடாது. புரியலையா? நல்லா வரதான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வரதான் பார்க்கும், நம்ம தட்டி பறிக்கும். நீ ஒரு ஸ்ட்ராங்கா நல்லா இருப்ப, ஆனா தட்டி பறிக்கிறதுக்கு அது பாத்துட்டே இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்கிறோம்னா அது எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த ரூபத்திலாவது அந்த எனர்ஜியை நம்முடைய பவர் பறிக்கப்படும். ரொம்ப 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 அதுதான் ஆசீர்வாதங்கிறது, அதுதான் பிளஸிங். அதனாலதான் சொல்றேன், நீ 100% சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணு. திருப்தி எல்லாம் நல்லா இருக்கு, திருப்தியா எல்லாமே இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு அப்படி திருப்தியா இருக்க முயற்சி பண்ணு. அதே மாதிரி கடவுளை கூடவே இருக்கிறார், நம்மோடயே இருக்கிறார், பக்கத்திலே இருக்காரு. அதை மறக்காம அவரோடயே இணைஞ்சிரு, அவரை மறக்காம இருக்க முயற்சி பண்ணிட்டே இரு. அதுதான் விழிப்புணர்வு. இதை 3ஐயும் முக்கியமா நீ எப்பயும் செக் பண்ணி செஞ்சுட்டே இரு அப்படிங்கிறேன். அப்பதான் நீ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எப்படியாவது நீ ஏமாந்துருவ. எந்த ரூட்லயாவது உன்னுடைய எனர்ஜி எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ காப்பாத்தி வச்சிருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடும்.
உடம்பு ஆரோக்கியம், மன சந்தோஷம் எல்லாம், உன்னோட பவர் வைப்ரேஷன், ஹையஸ்ட் வைப்ரேஷன் அதான். உன்னோட பவர் எல்லாம் போயிடும், இழந்துருவேன். அதான் அது வேற ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எச்சரிக்கையா நம்ம போக வேண்டியிருக்கு. இனிமேல உலகமே அவ்வளவுதான். இந்த 3 வருஷம் தான் உலகம், அப்புறம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், எதுவும் இருக்காது, எல்லாம் முடிஞ்சுது, அவ்வளவுதான். இந்த 3 வருஷம் உலகமே இருக்க போகுது. அதனால நீ ரொம்ப குழப்பிக்காத, ரொம்ப கவலைப்படாத. ஆமா, இது பொண்ணு விஷயம், என் பொண்ணு மேரேஜ் ஆகணும், இது அப்படி இன்னும் நிறைய பணம் சேர்க்கணும். நான் சொல்லிட்டேன், 100 கோடி 200 கோடி எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒண்ணும் இல்லை. அப்படிங்கும்போது நீ வந்து எல்லாம் அவற்றை ஒப்படைச்சிருங்க, எல்லாம் கவலையை பூரா கொடுத்துரு, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் போகணும், ஒன்னும் பண்ண முடியாது. அதான் அறிவாளி, புத்தி அறிவுனா இதுதான் பயன்படுத்தணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, சும்மா இவ்வளவு நாளா இதையேதான் பிடிச்சிட்டு இருந்தேன், உலகம்னு பாத்துக்கிட்டு, சுத்தி இருக்கிறவங்கள பாத்துட்டு, பொண்ணுன்னு பாத்துட்டு, இதுலயே வெளியிலேயே தான் பாக்குறேன், உள்ளுக்குள்ள பாக்கல, வெளியிலேயே பாத்துக்கிட்டு ஏமாந்த பொழப்பு எல்லாம். ஆம் நண்பர்களே, நீங்கள் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் பயமெல்லாம் ஓடி போயிடும். 100க்கு 100 தைரியமாக இருப்பீங்க, 100க்கு 100 சந்தோஷமாக இருப்பீங்க. சிவனை அப்பா சிவனை வந்து நல்லா 100க்கு 100 ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் 100க்கு 100 நிம்மதியாக அமைதியாக இருப்பீங்க. 100க்கு 100 பாதுகாப்பு, 100க்கு 100 பாதுகாப்பை ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 பவர்ஃபுல், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 சுகமாக இருப்பீங்க. 100க்கு 100 உடம்பு ஆரோக்கியம், 100க்கு 100 திருப்தி, 100க்கு 100 ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நண்பர்களே, தீட்சை எடுத்துக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள், அல்லது நேரடியாக வந்து பயிற்சி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். எனதருமை பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அமுக்கி விட்ருங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோ இன்னும் 8 நிமிடம் இருக்குது, அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அங்கேயும் போய் சிரமப்பட்டாச்சு, எல்லா சிரமங்களையும் அனுபவிச்சாச்சு வாழ்க்கையில. வயசு 60 போகுது, 60 வயசு, எல்லா சிரமங்களையும் அனுபவிச்சு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே 0 தான் எனக்கு வந்து, எல்லாமே கஷ்டம், 100 100 கஷ்டம், 100 100 எல்லாமே முடியாத கட்டத்துல இருந்து இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே முடியாது, ஆனா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அடுத்தவங்களால இவ்வளவு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு மக்களுக்கு இவ்வளவு தூரம் செய்ய முடியாது, பேசணுமே, அது விளக்கம். முதல்ல ஒரு கருத்தை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இதுதான்ட்டு தெளிவா பேசணும்ல. ஞானம்னா என்னன்னு அக்குவர அணிவரா சொல்லணும். ஞானம்னா என்னன்னா நீதான் சிவம், சரியா? அதான் பாயிண்ட். 2வது, ஞானம்னா நீ என்ன பண்ணி ஒன்னும் ஆகாது. 100 கோடி 200 கோடி எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒன்னும் புடுங்க போறது ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணி ஒன்னும் ஆகாது, அவ்வளவுதான். உலகத்துல நீ என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆகாது, அவ்வளவுதான் சுருக்கம். அது ஞானம் தான், அதுவும் ஒரு ஞானம் தான். எது பண்ணி ஒன்னும் ஆகாது, போதும், எல்லாம் போதும், பார்த்தாச்சு அப்படிங்கறதுக்கு வந்துடணும். அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் கவலைப்பட்டது போதும், நீ இன்ன வரைக்கும் இவ்வளவு நாளா ஓடி 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 அலைஞ்சதெல்லாம் போதும், இத பண்றேன் அதை பண்றேன்ட்டு. ஏதோ ஒரு கடமை, ஏதோ உலகத்துக்கு வந்தோம், ஒரு குழந்தைய பெத்துட்டோம், எப்படியோ வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கையே சரியில்லை, குழந்தைய பெத்தாச்சு, சரி அதுக்கு ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டேன். இன்னமும் வந்து அதை பத்தியே கவலைப்படுறது தேவையில்லை, ஏன்னா சிவன் பாத்துக்குவாரு. அவர்கிட்ட நீ தொடர்ந்து நீ சொல்ற மாதிரி மகிழ்ச்சியா இருந்துகிட்டு, திருப்தியா இருந்துகிட்டு, அவர் தியானம் பண்ணிக்கிட்டு, அவரோட இருந்துகிட்டு, அவரோட இணைஞ்சு இருந்துகிட்டு, பிரேயர் பண்ணிக்கிட்டு, வெளியில பேசக்கூடாது. நீ பிரேயர் பண்றது எதுவுமே, இப்ப நீ பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் ஆகணும்னா அதை பத்தி வெளியில போய் நான் பிரேயர் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. மனசுல வச்சுக்கிட்டு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, பொண்ணுகிட்டயோ அடுத்தவங்கிட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஒரு பிரேயர்னா சும்மா நீ வரும் பிரேயர் பண்ணிட்டு ஒரே அடுத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அது அப்படி இருக்கும்போது நீ எப்படிப்பட்ட விஷயத்தை சாதிக்க முடியும்? திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரே இந்த
ஒரு காரியத்தை வந்து முடிகிற வரைக்கும் சொல்லாம யார்ட்டையும் சொல்லாம இருந்து முடிக்கணும். அதை விட்டுட்டு இடையிலேயே அங்கேயும் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன் பண்றேன் பிளான் பண்ணிட்டேன் இதை ஜெயிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு, அங்கேயே நீ மாட்டிக்குவேன். கடைசி வரைக்கும் ஜெயிச்சு முடிக்கிற வரைக்கும் அதை பத்தி நான் பேசவே கூடாது. அதனால இப்ப எதுக்கு போன் போட்ட? பேசி ரொம்ப நாளா ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் போன் போட்டேன். ஞாபகம் வந்தது, நேத்து வந்தது, இன்னைக்கு காலையில கூட ஞாபகம் வந்தது. அப்படியே மனசுல ஓடிச்சு, என்ன பண்ணுது அந்த பாப்பா தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியலன்ட்டு ஒரு ஞாபகம் வந்தது. நீங்க போன எடுப்பீங்களோ மாட்டீங்களோ அப்படின்னு தான் போன் அடிச்சேன். சைலண்ட்லயே தான் இருக்கும். இப்பதான் எடுத்து பார்த்தேன், சைலண்ட்லயே தான் இருக்கும் அது போனு. எடுத்து பார்த்தேன், நீ போன் பண்ணியிருந்தா அதான் போட்டேன். வீடியோ எல்லாம் பாப்பேன். எங்க நீ தான் ஓட்ட போன வச்சுக்கிட்டு ஓசு வாங்கி வாங்கி பாத்துட்டு இருக்க, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? செல்லு வாங்கினா கேட்க மாட்டேற, என்ன பண்ணி போடுவாங்க, யாரு என்ன பண்ணி போடுவாங்க? ஒவ்வொன்றுக்கும் பயந்துகிட்டு அவங்க சொல்லுவாங்களா இவங்க சொல்லுவாங்களா, பயந்து சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் இப்ப நான் வந்து நினைக்கிறதே இல்ல எதுவுமே. அது நான் என்ன சொன்னேன், நீ இதை ஃபாலோ பண்ணு, இதுல தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்க முயற்சி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும், சந்தோஷமா இருக்குமான்னு செக் பண்ணணும். வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். அது கேட்டா தானே, அதை விட்டுட்டு வேற எதையாவது பிடிச்சிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான்ப்பா நீ போதும் எல்லாம் போதும், நீ கவலைப்பட்டது பயந்துகிட்டது குழப்பிக்கிட்டது எல்லாம் போதும், விட்டுரு, குழப்பத்தை தெளிவாரு தான் சொல்லியாச்சு. நீதான் சிவனே, நீதான் கடவுளே, நீதான் சொல்லியாச்சு. அப்புறம் அது மனசுல வச்சுக்க, வெளியில போய் சொன்னா அது மாட்டிக்குவேன். எதையுமே இந்த ரகசியங்களை வெளியில போய் யாரையும் சொல்லவே கூடாது. நீதான் கடவுள்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? சொல்லு, யாராவது? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு சொல்லணும்? அதை போயிட்டு மனசுல வச்சுக்கிட்டு நம்ம தான் கடவுள், நம்ம கூடவே ஒரு இருக்கிறாரு. இப்ப என் கூடவே சிவன் இருக்காருன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஏண்டா கோயில்ல சிவன் கோயில்ல தானே சிவன் இருப்பாரு, உங்க கூட எப்ப இருப்பான்னு கேட்பான். ஆமா கண்டிப்பா கேட்பாங்க. அது எதுக்கு நம்ம சொல்லணுங்கிறேன், வெளியில போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு? அதனால இதெல்லாம் எதுவுமே சொல்லவே கூடாது. ஏன்னா இப்போ அது கூட உதாரணம் என்னன்னா, ஒரு ஒரு பூவுல, அழகான பூவுல ஒரு தேன் இருக்குன்னா அது தேன் பூச்சி வந்து அதை வந்து சுவைக்குது, எடுத்துட்டு போகுது. ஆனா பக்கத்துல ஒரு தவளை இருக்கும், தவளை இருக்கும், அது சேத்துலதான் உட்காந்துருக்கும், அது பக்கத்துலதான் இருக்கும். அதே மாதிரி அந்த மலத்துல கெட்டு போன வாடை அடிக்கும், அங்க போய் இந்த ஈ உட்காரும். அந்த கெட்டு போனதுல போய் உட்கார்ற அந்த ஈ வந்து தேன் பூச்சி மாதிரி வருமா? தேன் எடுக்க வருமா? அந்த கெட்டு போன வாடை அடிக்கிறதுல வாடை நாற்றம், அதுலதான் போய் அந்த ஈ எல்லாம் உட்காரும். இந்த தேன் இருக்கிற இடத்துக்கு வராது. அது மாதிரி மக்கள்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீ மிக உயர்ந்த விஷயத்தை போய் சொல்லலாமா? சொல்லு. அத பத்தி நம்ம பேசவே கூடாது. அவங்க கிட்ட அதிகம் டச்சே வச்சுக்க கூடாது, கண்டுக்கவே கூடாது, அமைதியா வந்துடணும். அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க கிட்ட விரோதம் பண்றதோ அல்லது வேற எதுவுமே அவங்க பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே நல்லது, நம்ம வீடியோ சொல்லியிருக்கேன், எல்லாமே நல்லதா பாரு, அவங்களோட நல்லவங்கட்டு ஒதுங்கி வந்துரு. அங்க அதிக நேரம் ஒரு வார்த்தை வந்துடணும், வந்துடணும். அவங்க கிட்ட வாக்குவாதமே பண்ணக்கூடாது, அதிக நேரம் நிக்கவே கூடாது. அங்கெல்லாம் இப்ப நல்லா இருக்கேன்னு கேட்பான், நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன் பண்ணிட்டு நான் வரேன் வேலை இருக்குன்னு வந்துடணும். அவங்கிட்ட போய் நின்றுகிட்டே இருந்தோம்னா திருப்பி உங்க பொண்ணு என்ன பண்ணுது, உங்க அம்மா என்ன அப்படி இருக்கு, உங்க அப்பா எப்படி இருக்காரு, உங்க தம்பி எப்படி, இதெல்லாம் வரிசையா கேட்க ஆரம்பிச்சிருவான். தம்பி நல்லா இருக்கானா, தம்பி மனசு நல்லா இருக்கா, தம்பி உடம்பு நல்லா இருக்கானா அவனை கேளு. என்னைய கேட்டா அவன் மனசு கவலையா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? தம்பிய போய் கேளு, அவன் மனசு சந்தோஷமா இருக்கா, உடம்பு நல்லா இருக்கானா அவனை கேட்டா தெரியும். என்னைய கேட்டா நான் அதெல்லாம பொறுப்பா சொல்லிட்டு இருக்க முடியும்? தம்பியோட உடம்பு எப்படி இருக்குன்னு நான் பாத்துட்டு இருக்கேன் டாக்டரா, அவன் உடம்பு எப்படி இருக்கு, மனசு நல்லா இருக்கான்னு பாத்துட்டு டாக்டர், அவனை இந்த நேரம் அவனை இது பண்ணிட்டு இருக்கானா, அவனை போய் கேட்டுக்க பண்றேன். அதுக்கு மேல சரியா? ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், எந்த குறையில நல்லபடியா இருக்கேன், நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா சந்தோஷமா இருக்கேன், அதுதான் நான் சொல்ல முடியும். நீ என் பொண்ணு எப்படி இருக்குது, என் தம்பி எப்படி இருக்கா, எங்க அம்மா எப்படி இருக்குது, எங்க அப்பா எப்படி இருக்கான்னு இதெல்லாம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவங்ககிட்ட போய் கேளு, நான் போயிட்டு வரேன், வேலை இருக்குது, ஏன்னா முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன்ட்டு வந்துடணும். அவங்க தான் பொதுவா எல்லார்கிட்டயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பேசணும், எச்சரிக்கையா நடந்துக்கணும். அவங்க வந்து நீ வாயால கேட்க விரும்புறாங்க, நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லணும், ரொம்ப சிரமத்துல இருக்கேன் வேதனை, அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுது அப்படியே கதறணும், ரத்த கண்ணீர் வடிக்கணும், அப்படி அழுகணும். ஆமா, நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு நீ நல்லா இருக்க, நல்லா சந்தோஷமா இருக்குன்னா அவங்களால தாங்கவே முடியாது. அதனால அவங்க கிட்ட நல்லா இருக்கேன், நல்லா எந்த குறையும் நல்லா இருக்கேன்ட்டு ஒரே ஒரு முடிச்சுக்கணும். மேற்கொண்டு பேசினா இடத்த காலி பண்ணி எஸ்கேப் பண்ணணும், தப்பிச்சிடணும்.
ஆமா. அப்படி சுத்தி இருக்கிறவங்களும் அப்படி இருக்காங்க. அதை நம்ம நல்லதுன்னு வச்சுட்டு போயிடணும். அது சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க பொண்ணு சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, எங்க தம்பி சரியில்லை, இதை பத்தியே நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தோம்னா என் உடம்பு சரியில்லை, நீ கேட்டா சொன்னேன், சரி ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சொல்லலாம், எப்படி என்ன செய்யலான்ட்டு, என்ன பண்ணுதுன்னு கேட்பேன். அது வந்து இது நமக்குள்ள. ஆனா மத்தவங்க கிட்ட போய் நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்றது, நீ திருப்பி திருப்பி உடம்பு சரி நினைச்சிக்காத, நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோ, உடம்பு நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோ. மத்தவங்க கேட்டாலும் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனை உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீ நினைக்க கூடாது சும்மா சும்மா உடம்பு சரியில்லை, அதேதான் உடம்பு சரியில்லை, நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, உலகமே சரியில்லை, யாருமே சரியில்லை, இந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இருந்தா உடம்பு உடம்பு பூரா மனசு உடம்பு எல்லாம் பாய்சன் ஆயிடும், பாய்சன் விஷமாயிடும். சரியில்லை சரியில்லை ரொம்ப மோசமா இருக்குன்னா அப்ப என்ன சொல்றது, அது பாய்சன் தானே. அதனால அது சிந்தனையே பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. சரி ஓகே, இதுவும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ, உடம்பு இருக்கா சரி நல்லது, அதுக்கு என்ன செய்யலாம். இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டு உடம்ப பார்க்காம அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப இனிமே நம்ம உடம்ப என்ன செய்யணும், கவனிச்சுக்கணும், ரொம்ப கவனமா பாத்துக்கணும் உடம்ப. உடம்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. சுவர் இருந்தாலும் சுத்தரும், அது மாதிரி உடம்பு சரியில்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது உடம்புக்கு நம்ம என்ன செய்யணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், நேரத்துக்கு அந்த சத்துள்ள உணவு சாப்பிடணும், நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், நேரத்துக்கு தூங்கணும். அதுக்கு என்னென்னலாம் செஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இதனால ஒரு வேலை முடிஞ்சா செய்யு, முடிஞ்ச வேலையை செஞ்சிடும். சரி, இப்ப என்ன அந்த மெடிச்ச தியானம் எல்லாம் பண்ணி கத்துக்கிட்டியா அப்படின்ட்டு? நல்லா வச்சிருக்காரு இவ்வளவு தூரத்துக்கு, அதனாலதான் அப்பா நல்லா வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு வருமானம் கொடுப்பாரு, அவரை பிடிச்சுக்கிட்டே ஒரு வழிகாட்டுவாரு. கண்டிப்பா, அவ்வளவுதான். அப்படியே அழகா போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி வேற எதுலயும் நம்ம தேவையில்லாத ஈடுபடக்கூடாது. நல்லாதான் இருக்கணும். அதான் அந்த சுகருக்கு வந்து ஆவாரம் பூ தான் வச்சுக்கணும் எப்பயும் கையில. ஆவாரம் பூ, சீந்தில் கொடி தெரியுமா? ஆவாரம் பூ வச்சிருக்கேன். சீந்தில் கொடி தெரியுமா? சீந்தில் கொடி. சீந்தல் கொடியா? வெத்தலை மாதிரியே இருக்கும். வெத்தலை மாதிரியே இருக்குமா? அந்த இலைய பச்சையா சாப்பிடணும். அந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிடுமே, அந்த வேப்ப மரம், அந்த மரத்தெல்லாம் கொடி மாதிரி இருக்கும், பிச்சு விட்டு ஆடெல்லாம் சாப்பிடும். ஆமா ஆமா, அந்த கொடி மாதிரி வெத்தலை மாதிரியே இருக்கும். அந்த இலைய ஒரு 4-5 இலைய பச்சையா மென்னு முழுங்கிரு. ஆவாரம்பூ பச்சையாவும் சாப்பிடலாம், பச்சையா அரைச்சு சாப்பிடலாம் ஆவாரம்பூ. இல்லைன்னா ஆவாரம்பூ கொஞ்சம் போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு, கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு கிண்டி கிண்டி உடனே இறக்கணும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க கூடாது, துவர்ப்பா இருக்கும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. இந்த ஆவாரம்பூ அது வேணா வேக வச்சு கூட குடிச்சுக்கலாம். ஆனா அந்த சீந்தில் கொடி வந்து பச்சையாவே 4 இலைய மென்னு முழுங்கிரு. அந்த கொடி, அதோட கொடி நல்ல கயிறு மாதிரி நல்லா இருக்குமே. ஆமா, கயிறு மாதிரி தான் இருக்கும், அது நரம்பு மாதிரி இருக்கும் அந்த கொடி. ஆமா, கொஞ்சம் அறுக்கிறது கூட கஷ்டம் தான். ஆமா, அறுக்கிறது கஷ்டம் தான். கொஞ்சம் அருவா அந்த தொரட்டியில போட்டு அப்படியே அறுக்கணும், அறுத்தா இழுக்கணும் அதை. அதுவும் நல்லது. அந்த சாப்பிட்டாலும் நமக்கு உடம்புக்கு டோட்டலா நல்லது, சுகருக்கும் நல்லா கேட்கும். நரம்பு உடம்பு நரம்புலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நரம்புனா கண்ணுக்கு தெரியாத நரம்புலாம் இருக்குல்ல, அதுவும் ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த கொடிய பாரு, நரம்பு மாதிரி தான், நரம்பு மாதிரி சுருட்டி சுருட்டி நரம்பு மாதிரி தான் தூங்கும். நரம்பு மெயினா நரம்புக்கு நல்லது. ஆமா, சுருட்டி தான் வச்சிருக்கு கையெல்லாம். அந்த நரம்பு கை சுருட்டிச்சா? ஆமா, அந்த ஒரு மாதிரி நரம்பு சுருட்டிக்கிட்டு இருக்கு. நான் அந்த பூண்டு பால் சாப்பிடறதுனால கொஞ்சம் வலி தெரியல. பூண்டு பால்ல அதுக்கு வந்து முடக்கத்தான் டெய்லி சேர்த்துக்க, ரசத்துல போடலாம். இல்லைன்னா முடக்கத்தான் இலைய கொஞ்சம் பறிச்சு இது மாதிரி கொதிக்க தண்ணில போட்டு ஒரு கிண்டு கிண்டினா அந்த மாதிரி கஷாயம் மாதிரி சாப்பிட்டுன்னு வச்சுக்க, டெய்லி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அது மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த நரம்பு பிடிப்பு, மூட்டெல்லாம் லூஸ் ஆகிடும் கொஞ்சம், அது நல்லதுதான். அது கிடைச்சுன்னா அந்த முடக்கத்தான் கொடி நிறைய முளைச்சிருக்கும். இருக்கு, வீட்டுக்கு ஐட்டாப்ல இருக்கு. இது ஆடு மாடெல்லாம் கூட அதிகம் சாப்பிடாது, சில ஆடுங்க சாப்பிட்றானா அதிகம், பெரும்பாலும் சாப்பிடாது. லேசா கசப்பு இருக்கும், லேசா அது பிடிக்காது ஆடு மாடுக்கெல்லாம். ஆனா இந்த சீந்தில் கொடி வந்து ஆடு பார்த்துச்சுன்னா விடாது, இலைய பயங்கரமா சாப்பிட்ரும். அந்த இலை பச்சையா தான் சாப்பிடணும், சீந்தில் கொடி பச்சையா சாப்பிட்டா நல்லா எஃபெக்டா இருக்கும். அதை சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் உங்களுக்கு சுகருக்கு வந்து மெயினா அது டெய்லி கூட சாப்பிடலாம், 4 இலை டெய்லி 4 இலை அந்த சீந்தில் கொடி சாப்பிட்டுக்க. ஆவாரம்பூ வந்து கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்க.
ஆவாரம் வந்து பச்சையை கூட அப்படியே அரைச்சி கூட ஒரு உருண்டை முழுங்கிடலாம், ஈஸியா அரைச்சிடலாம். ஆவாரம் ஈஸியா கூட பச்சை கூட 4 பூ போட்டு 4 பூவை போட்டு பச்சையா அரைச்சினா கூட. பச்சை இங்கெல்லாம் ஆவாரம் பூ கிடையாது, நாட்டு மருந்து கடையில தான் வாங்கிப்போம். நாட்டு மருந்து கடையில அங்கெல்லாம் கிடைக்கும், ரொம்ப தூரம் போகணும் உனக்கு, அந்த ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா. சரி, அப்புறம் என்ன வேலைக்கே போறது இல்லையா? பெட்ரோல் பங்கு போறது, வேற வேலைக்கு போறியா? இல்ல இல்ல இன்னைக்குதான் போகல, இன்னைக்குதான் லீவு. என்ன பெட்ரோல் பங்கா? இன்னைக்கு 5 மணில இருந்து வாந்தி இது வைத்தால டிசென்ட்ரியா போயிட்டு. அதான் அங்க ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சேராது. இல்ல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் என்ன பிரச்சனை வருது? அது என்ன பிரச்சனைனே தெரியல. எண்ணெய் கூட எண்ணெய் சாப்பிட ரொம்ப சூடு எண்ணெய் தேய்ச்சி சூடு பண்ணி தேய்ச்சி குளிச்சா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எண்ணெய சுத்தமான எண்ணெய் தான் எல்லாமே யூஸ் பண்ணும், சுத்தமான எண்ணெய் தான். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக், மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நண்பர்களே, உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுடுங்க. ஒரு கமெண்ட் போடலாம், 2 கமெண்ட் கூட போடலாம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஐயா அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட்டு, உங்களுக்கு எது தெரியுதோ அந்த ஏதோ ஒரு கமெண்ட்டு போட்டு விடுங்க. எதுவுமே தெரியலன்னா ஒரு 4 பூ போட்டு விடுங்க, 4 பூவு அல்லது 5 பூ போட்டு விடுங்க, ஓகேவா? பிரியமான, மிகவும் பிரியமான நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த கிரியா யோக பயிற்சி அதாவது தீட்சை எடுத்துக்காதவங்க இந்த திரையில் காட்டப்பட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு வீடியோ இருக்குது, அதாவது கடந்த வாரம் போட்ட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட். அப்புறம் நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே முக்கியமான வீடியோலாம் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.